வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு இருளின் மௌனம், பாகம் 3. உண்மை வெளிவந்ததா? மாளவியின் உண்மைதான் என்ன? அந்த நிலை கண்ணாடியில் ஆதவன் கண்ட காட்சி அவன் இதயத்தை துடிக்க மறந்து போய் பயத்தில் கை கால் நடுங்க நின்று கொண்டு இருந்தான். அவன் மனதை புரட்டி போட்டது போல் இருந்தது அந்த காட்சி. பின்ன ஓவியமாக மாலை போட்டு நின்றிருந்த பெண் அவன் அருகில் நின்று கொண்டு இருந்தால் யாருக்குதான் பயம் வராது? மாளவி அவனோடு அருகில் நின்றிருப்பது தெளிவாக அந்த நிலை கண்ணாடியில் தெரிந்தது. ஆதவன் பயத்தில் இருந்தாலும் நடுநடுங்கும் குரலில், நீ யாரு? பேயா இல்ல உயிரோட தான் இருக்கியா? நேற்றிரவும் இப்பொழுதும் கேட்ட மெல்லிய பெண்ணின் குரல் எக்கோ ஒளி கேட்டது போல் கேட்கிறது. நான் உயிரோட தான் இருந்தேன், ஆனா என்ன கொலை பண்ணிட்டாங்க. ஆதவனின் கண்கள் பெரிதாய் விரிந்தது. என்ன கொலையா? அப்படி பேயா? எப்படி எனக்கு மட்டும் தெரியற என்று நடுங்கும் குரலில் ஒரு கேள்வியை எழுப்பினான். ஆமா, நான் இறந்தது யாருக்குமே தெரியாது. என் சடலத்தையும் யாருமே தேடல. எனக்கு இறுதி சடங்குன்னு எதுவுமே யாருமே பண்ணல. அதனாலதான் என் ஆவி இங்க சிக்குண்டு கிடக்குது. அதான் உனக்கு நான் நிழல் போல தெரிகிறேன். என் குரலும் உனக்கு கேக்குது. மாளவியின் குரல் கண்ணீரோடு கலந்து மாளவி பேசிக் கொண்டிருக்கும் போதே அழத் துவங்கினாள். அவள் குரல் மாற்றத்திலேயே தெரிந்தது. உண்மைய யாராவது கண்டுபிடிச்சு என் உடம்ப தேடி எடுத்து அதுக்கு இறுதி சடங்கு செஞ்சாதான் என் ஆத்மா இங்கிருந்து வெளியே போக முடியும். இல்லைன்னா என் ஆத்மா விடுதலை ஆகாம அமைதி அடையாம இந்த வீட்டிலேயே தான் சுத்திட்டு இருக்கோம். யாருமே அதுக்கான முயற்சி செய்யவே இல்லை. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்ததோட சரி. அதை கேட்ட ஆதவனுக்கு பயம் மறைந்து மனது நெகிழ்ந்தது. அவனுக்கு பயம் இருந்தாலும் அந்த பெண்ணின் கண்களில் தெரிந்த சோகமே அவனை உருக்கியது. அவன் திடீரென முடிவு செய்தான். அப்படி நல்லா நீ ஃபீல் பண்ணாத. சரி, உனக்காக நான் அந்த உண்மையை தேடுறேன். நான் உன் சடலத்தை கண்டுபிடிச்சு உனக்காக நீ கேட்ட மாதிரி இறுதி சடங்கு எல்லாத்தையும் செய்யறேன். போதுமா? அழாத அழாதன்னு சொல்றேன்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் ஆதவன் முன்பு அவன் வீட்டிற்கு வந்த புதிதில் ஊருக்குள் வந்து இந்த வீட்டை திறக்கும் போது இந்த வீட்டை பற்றி அவனுக்கு எச்சரிக்கை விடுத்தவனை தேடி சென்றான். அவன் கிடைக்கவில்லை என்றதும் மீண்டும் வீட்டிற்கு வந்து அந்த வீட்டின் பின்புறம், மேல் மாடி என்று முழுவதுமாய் சுற்றி பார்த்தான். ஆள் உயர புல்லால் மூடப்பட்ட பழைய கிணறு ஒன்று அவனது கவனத்தை ஈர்த்தது. அதை தவிர அந்த வீட்டில் வேறெதுவும் விசித்திரமாகவோ சந்தேகத்திற்கு இடம் தருவதாகவோ எதுவுமே இல்லை. அவன் கடைசியாக அந்த கிணற்றின் அருகில் சென்றான். அங்கு கட்டைகள், பயன்படுத்தாத பழைய பொருட்கள், துருப்பிடித்த இரும்பு சாமான்கள் என்று பல பொருட்கள் அதை சுற்றிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடந்தது. அதற்கு இடையில் புல்லையும் தாண்டி அதை அடையவே அவனுக்கு பெரும்பாடாக இருந்தது. இந்த தடைகள் அனைத்தையும் தாண்டி அந்த கிணற்றருகே சென்றவனுக்கு கண்கள் பெரிதாய் விரிந்தன. அவன் கண்ட காட்சிதான் அது. ஏதோ சிவப்பு நிறத்தில் பெயிண்ட் போல் சிதறி இருந்தது அந்த கிணற்றின் சுவரில். ஒரு பெண்ணின் துணிமணிகளும் ஆங்காங்கே சிதறி கிடந்தது. 10 வருடத்திற்கு முன்பு பழைய நினைவுகளை அவனுக்கு
ஒரு கதையாக சொல்ல வருவது போல் தோன்றியது அவனுக்கு. இந்த வீட்டுல எந்த சுவத்துக்குமே ரெட் கலர் பெயிண்ட் அடிக்கல, ஆனா இந்த கிணத்தோட செவர்ல மட்டும் எப்படி ரெட் கலர் பெயிண்ட் வந்தது? இது பெயிண்ட் தானா இல்ல ரத்தமா என்று மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு அதன் அருகே சென்று பார்த்தான். அவனால் கணிக்க முடியவில்லை. இங்கதான் ஏதோ நடந்திருக்கு போல. அப்பொழுது இருட்டமும் துவங்கி இருப்பதால் அது பெயிண்டா ரத்தமா இல்லை என்னவென்றே அவனுக்கு தெரியவில்லை. அன்றிரவு அவன் அமர்ந்து நாவல் எழுதுவதை தொடர்ந்து கொண்டிருக்க மாளவி அவன் முன்பு மீண்டும் தோன்றினாள். இம்முறை நிழலாகவோ வெறும் குரலாகவோ இல்லை, அவளே தோன்றினாள். நீ இன்னைக்கு சந்தேகத்துக்குரிய இடத்தை கண்டுபிடிச்சதானே? அது சரியாதான் நீ கண்டுபிடிச்சிருக்க. ஆனா கவனமா இராதவா, நான் உன்னை எச்சரிக்கை செய்யதான் வந்தேன். செஞ்சுட்டேன், போறேன். அவள் கண்களில் இதை சொல்லும் போது ஒரு பயம் தெளிவாக தெரிந்தது. அவளே மேலும் தொடர்ந்தாள். என்னை கொலை பண்ணவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் என்று சொல்லி ஒரு நொடியில் மறைந்து விட்டாள். என்ன, கொலைகாரன் உயிரோட இந்த வீட்டுக்குள்ளேயே அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கானா? தைரியமா கொலை பண்ணிட்டு இன்னும் இந்த வீட்டுக்கு வேற வந்து போயிட்டு இருக்கானா? அவன் கவனிச்சுக்கிறேன், இன்னொரு வாட்டி வரட்டும், கம்பிதான் இன்னும் அதுக்கப்புறம் என்று ஆதவன் மனதில் அந்த மர்மமான கொலைக்காரனை துட்டிக் கொண்டு இருந்தான். அந்த நேரம் வீட்டின் கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. ஆதவன் பயந்து விட்டான். அதான் மாளவிகாக்கு நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே, அது போக இன்னொரு பேய் வேற இருக்கா? இத்தனை பேடா இருக்கு, எத்தனை பேரடா கொன்னு போட்ட அடப்பாவி என்று பேய்தான் மீண்டும் வேற ஏதோ பேய் வந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருந்தவன் இம்முறை பார்த்ததோ ஒரு மனிதன் லாந்தல் விளக்குடன் உள்ளே நுழைந்தான். இது என்ன? அவனது முகம் வெளிச்சத்தில் தெரிந்ததும் ஆதவனின் இதயம் நின்றது. ஒருவேளை மாளவிகா சொன்னது இவனைத்தானோ? இவன் தான் கொலைகாரனா? ஐயோ, எப்படி கண்டுபிடிக்கிறது? இதற்கான விடை பாகம் 4 நாளை இதே சேனலில் இதே நேரத்தில் உங்களுக்காக வெளிவரும். நன்றி.